ஆமாம், நம்ம பாடே ஒரு சொன்ன மாதிரி பாட்டு தான் பாடணும் போல. யாருமே வருமா? என்ன பாட்டு பாடுறது தம்பி? கிங் ஆஃப் சாம். எஸ் சாம். ஹாய் ஹாய், வாங்க வாங்க, வெல்கம். வாங்க கிங், வாங்க வாங்க, வெல்கம் டு சோபியா. ஆ, வைத்திருக்கும் ஓ ஆமாம் ஆமாம் சொன்னீங்க தம்பி. சாரி, நான் தான் மறந்துட்டேன் இல்லையா? சாரி சாரி, அக்காவை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஞாபகமே இல்லை. நிறைய தம்பி இருக்காங்களா சொல்கிறாங்களா, அந்த வேலையை நான் மறந்துட்டேன். ஓகே ஓகே, சொந்தமாக வச்சுருக்கீங்க சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்பனா, அப்படி தானே? ஆய் வாங்க கிங், வெல்கம். லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரவங்க அதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9 மெம்பர்ஸ் இருக்கீங்க. என்ன எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க? லைக் ஆச்சு பண்ணுங்க. இல்லை, நீங்கள் போடுற மெசேஜ் எனக்கு வரலையா என்னன்னு தெரியலையே. 2 மெம்பர்ஸ் தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. கல் நெஞ்சக்காரங்க நீங்களாம், லைக்கே போட மாட்டேறீங்க. போங்கப்பா. வேலை இப்போ எப்படி போகுது? கடையிலலாம் எப்படி வருது மைக்கேல் தம்பி? இப்போ பரவாயில்லையா வியாபாரம்லாம்? கிங் என்ன ஹாய், நீங்கள் அதோட ஆளை காணும். லைக் போடுங்க. எந்த ஊர் நீங்கள்? எந்த ஸ்ட்ரீட் நீங்கள்? பேர் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு தமிழ் தெரியுமானு தெரியல. நான் பாட்டு பேசிகிட்ருக்கேன். எனக்கு தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதுதான் ஒரு பெரிய கஷ்டகாலமாக இருக்குது. டாட்டா பாய் அக்கா, மீண்டும் நாளை சந்திக்கலாம். கொஞ்சம் வேலை அக்கா. ஓகேப்பா ஓகேப்பா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. உங்கள் என்ன சொல்கிறது, பிஸியான ஷெடியூலில் என் அக்காக்காக வந்தது ரொம்ப நன்றி. பாய், போயிட்டு வாங்க. உங்களை நம்பி ஒரு லைவ் போட்டால் நல்லா விளங்கிடுதுரா பாவீங்களா. லைக்கை கூட போட மாட்டேன்றீங்க, அதே பார்த்துட்ருக்கீங்க. கேட்க தான் ரொம்ப கெராக்கி பண்ணுறீங்களோ? லைக் போகிறதுக்குன்னு தனியாக ரீசார்ஜ் என்ன பண்ண போகிறீங்களாண்ணா? இல்லைல்ல, அப்புறம் என்ன? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓடிடுவீங்களா? ஒரு வீடியோக்கு 2 வீடியோ இது பண்ணுறீங்க, ஒரு லைவில் வந்தால் வரமாட்டுறீங்க யாருமே. சரி, நம்ம மக்களுக்காக வரலாமே அப்படின்றதுக்காக லைவு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக வந்தால் லைவில் யாருமே வரமாட்டுறீங்க. ஒரு நாளைக்கு 5-6 லைவ் போடுறவங்களுக்கே வராங்கப்பா. ஒரு நாளைக்கு 2 நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு லைவ் போட்டால் யாருமே வந்து எட்டி பார்க்க மாட்டேறீங்க. டெண்டர்லாம் வந்துடுவீங்க லைவ் போட்ட உடனே. அப்புறம் மணிசாரும் வந்துடுவீங்க. யாருமே காணும். இந்த ஃப்ரெண்டும் வருவீங்க. அம்பிகா சிஸ்டர் யாருமே காணுமேப்பா. எங்கே தான் போயிட்டீங்க எல்லாருமே? காலி பண்ணி போயிட்டீங்களா ஒரு வேலை எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு?